எந்தெந்த துறைகளில் எல்லாம் நாங்கள் சாதிக்க முடியும் என்று நினைத்து பார்த்த பொழுது, இந்த நாட்டினுடைய மேலாண்மைக்காக நாம் எப்பொழுதும் சொல்வதைப் போல உணவிலே மேலாண்மை, நீரிலே மேலாண்மை, சுகாதாரத்திலே மேலாண்மை, பாதுகாப்பிலே மேலாண்மை, எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற ஆற்றல் மேலாண்மை, இந்த 5 மேலாண்மைகளிலுமே எங்களுடைய சிஎஸ்ஐஆர் குழுமம் எங்களுடைய நூற்றாண்டை நோக்கிய பயணத்திலே மிக குறிப்பிட்ட இலக்குகளை தொடுவதற்கான படிகளை நாங்கள் ஏற்கனவே தயாரித்து விட்டோம். எப்படி நாம் ஒரு 16வது நிதியாண்டு கொள்கையினை நோக்கி நாம் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோமோ, அதே போல எங்களுடைய நூற்றாண்டை நோக்கிய பயணத்திலே ஹெல்த் கேர் அல்லது நம்முடைய சுகாதாரம் சார்ந்த, உடல் நலம் சார்ந்த ஒரு மேலாண்மையை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது, இந்த தாய் திருநாட்டிலே ஒரு குறிப்பிட்ட வியாதி, சிக்கிள் செல் அனிமியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு வியாதியானது மிக குறிப்பாக பழங்குடியின மக்களிடையே மிகவும் அதிகமாக சத்தீஸ்கர், ராய்ப்பூர், பிலாஸ்பூர், ஒடிசா, மகாராஷ்டிரா, பீகார் இது போன்ற மாநிலங்களிலே மிக அதிகமாக பரவிக்கொண்டு வருவதனால் நம்முடைய அரசாங்கமும் அந்த சிக்கிள் செல் அனிமியா என்று சொல்லப்படுகின்ற ஆக்சிஜன் குறைபாடுடைய செல்களை நம்முடைய உடம்பில் இருந்து வெளியேற்றுவதற்கான, அதற்கு மாற்றை தயாரிப்பதற்கான ஒரு ஆய்வினை நாங்கள் கடந்த 8 வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மிக குறிப்பாக இப்பொழுது 3 துறைகளிலே இந்த வியாதியை கண்டறிவது எப்படி, இந்த வியாதிக்கான பரிந்துரை, மருத்துவ பரிந்துரையை நாம் சொல்வது எப்படி, இந்த வியாதியிலிருந்து அந்த நோயாளியை முழுவதுமாக மீட்பது எப்படி என்ற 3 படிகளிலே இந்த ஆய்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். மிக குறிப்பாக எங்களுடைய ஒரு சாதனை என்று சொல்ல வேண்டுமேயானால், இந்த வியாதியை கண்டறிவதற்கான ஒரு பிசிஆர் என்று சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு இரத்த துளியினை வைத்து நாம் அந்த நோய் இந்த உடலிலே இருக்கிறதா இல்லையா என்பதை 20 நிமிடங்களிலே சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம். இந்த தொழில்நுட்பத்திற்காக நாம் பயன்படுத்துகின்ற பிசிஆர் என்று சொல்லப்படுகின்ற மிகச்சிறிய அளவிலான ஒரு பட்டையை, அதை தயாரிக்கின்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தையும் எங்களுடைய விஞ்ஞானியை அவருடைய பணிமூப்பின் காரணமாக, அவருடைய பணிமூப்பிற்கு பிறகு அதனை தொடர்ந்து வருகின்றார். இன்னும் ஓரிரு மாதங்களிலே ஜெம் என்று சொல்லப்படுகின்ற கவர்மெண்ட் மார்க்கெட் என்ற அந்த சந்தையிலே இந்த பொருளானது அதற்காக அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாடு முழுவதும் இந்த பொருள் இன்னும் சில மாதங்களிலே பரவலாக்கப்படும். இது எங்களுடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு. அடுத்ததாக, இந்த சிக்கிள் செல் அனிமியா பாதித்த நபருக்கு அவருடைய உடம்பில் இருந்து அவருடைய ஒரு ஜீனை வெளியே எடுத்து, அந்த ஜீனில் இருக்கின்ற ஆக்சிஜன் குறைபாட்டை சரி செய்து மீண்டும் அதே ஜீனை அவருடைய உடலுக்குள் செலுத்த முடியுமே ஆனால் அவருடைய வாழ்நாளில் ஒரே